தெனாலிராமன் கதைகள் 272. வன்முறை. விஜயநகர பேரரசில் ஒரு முறை வன்முறை மற்றும் ஆக்ரோஷமான குணம் கொண்ட ஒரு பிரபு அரசவைக்கு வந்து தெனாலிராமனை அவமானப்படுத்த விரும்பினான். அவன் மிகவும் பலசாலி, எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு வன்முறையில் ஈடுபடுபவன். ஒரு நாள் அரசவையில் தெனாலிராமனை பார்த்து, நீ அறிவுடையவன் என்று சொல்கிறார்கள், ஆனால் ஒரு உண்மையான வீரன் வாளாலும் சக்தியாலும் தான் எதையும் சாதிப்பான். உன்னால் வன்முறையை விட எதை பெரிதாக காட்ட முடியும் என்று சவால் விட்டான். அரசவையில் அமைதி நிலவியது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் என்ன சொல்லப் போகிறான் என்று தெனாலிராமனை நோக்கினார். தெனாலிராமன் அமைதியாக எழுந்து, ஐயா, வன்முறை என்பது ஒரு நொடி கோபத்தில் வெளிப்படுவது. ஆனால் ஒரு சிறிய புன்னகையாலும் நிதானத்தாலும் ஒரு பெரும் பகைவனை கூட நண்பனாக்க முடியும். வன்முறையை விட பொறுமைதான் உண்மையான பலம் என்று மென்மையாக கூறினான். அந்த பிரபு இதை கேட்டு சிரித்துவிட்டு, இவையெல்லாம் வெறும் பேச்சு, உன்னால் இதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டான். அதற்கு தெனாலிராமன், நிச்சயமாக, ஒரு வாரத்திற்குள் ஒரு காட்டு யானையை வன்முறையின்றி அடக்கி காட்டுகிறேன் என்றான். பிரபு அதை ஒப்புக்கொண்டான். மறுநாள் காட்டுக்கு சென்ற தெனாலிராமன் ஒரு மதங்கொண்ட யானையை தூரத்தில் கண்டான். அவன் வன்முறையை பயன்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் அந்த யானைக்கு பிடித்த பழங்களையும் கரும்பு துண்டுகளையும் தூரத்திலிருந்தே கொடுத்து மெதுவாக அதன் அருகில் சென்றான். யானை மீது அன்பு செலுத்தத் தொடங்கினான். வன்முறையை விட அன்பும் பொறுமையும் அந்த பிரம்மாண்டமான யானையை அடக்கியது. ஒரு வாரத்திற்கு பிறகு அதே பிரபுவின் முன்னால் தெனாலிராமன் அந்த யானையை அழைத்து வந்தான். அந்த யானை தெனாலிராமனின் கட்டளைக்கு இணங்கி செயல்பட்டது. இதை பார்த்த பிரபு தலை குனிந்தான். வன்முறையால் ஒரு உயிரை காயப்படுத்த முடியும், ஆனால் அன்பாலும் பொறுமையாலும் ஒரு உயிரையே வெல்ல முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் சாதுரியத்தை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். வன்முறையை விட அமைதியே வலிமையானது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது, நிதானமே வெற்றிக்கு வழி என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. நீதி. வன்முறையை விட பொறுமையே உண்மையான பலம். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தினமும் தான் சொல்றேன். நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.